அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னங்க ஆகணும், அவள் முன்னாடி போய் நின்னேன். அவள் அப்படியே நிமிந்து என்னை பார்த்து ஒரு லுக்கு விட்டா பாருங்க. பயத்தில் டுடே இட்ஸ் மை பர்த்டே, ஸோ அந்த சாக்லேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவளும் ஷேக் ஹேண்ட் கொடுத்து விஷ் பண்ணிட்டு போயிட்டா. நானும் அப்படியே போயிட்டேன். அப்புறம் 3 வருஷம் அப்படியே போயிடுச்சு. ஃபைனல் செமஸ்டரும் வந்தது. சரி இப்போவாவது சொல்லிடலான்னு அவன் முன்னாடி போய் தைரியமாக நின்னங்க. சொன்னீங்களா? லக்ஷ்மி, நான் உன்னை 3 வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். அப்போ ஒன்று சொன்னாங்க, என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே சொல்லியிருப்பேன். சாரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு சிரிக்கலாங்க. உங்கள் காதல் கதையை கேட்டு மழையே நின்றுடுச்சு.